கன்னியாகுமரி மாவட்டம் முட்டைக்காடு அருகே குமாரபுரத்தை சேர்ந்தவர் பால்ராஜ். ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளியான இவருக்கு மகேஸ்வரி என்ற மனைவியும் 2 பிள்ளைகளும் உள்ளனர். இந்த நிலையில் அதிகாலை பால்ராஜ் அருகில் உள்ள மலைக்கு ரப்பர் பால் எடுக்க சென்றார். அப்போது விஷப்பாம்பு ஒன்று அவரை கடித்துள்ளதாக தெரிகிறது. இதனால் மயங்கி விழுந்த அவரை சக தொழிலாளிகள் பத்மநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்ற நிலையில் அங்கு பால்ராஜை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்நிலையில் பால்ராஜ் மனைவி கொற்றிக்கோடு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்து உடலை உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.